ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீய சுவாமி திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சரணம் சரணம் பிரபத்தி. அன்பார்ந்த பக்த கோடிகளே, மாதந்தோறும் ஏகாதசி வரும். ஆனால் வருடத்திலே 2 ஏகாதசிக்கு தான் சிறப்பு வாய்ந்தது. ஒரு ஏகாதசி கார்த்திகை மாதம் வளர்பிறையிலே வருகின்ற ஏகாதசி கைசிக ஏகாதசி என்று பெயர். மார்கழியிலே வருகின்ற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று பெயர். இந்த வைகுண்ட ஏகாதசியை பக்தர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். கைசிக ஏகாதசியை மட்டும் ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அதோட மகிமை என்னென்னா, வராக பெருமாள் பூமாதேவிக்கு கைசிக புராணத்தை பற்றி சொல்கிறார். திருக்குறுங்குடி என்ற ஊரில் அருகையில் ஒரு கிராமத்தில் பாணர் வகுப்பில் பிறந்தான். அவன் இப்பொழுது பட்டியலை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இனத்தில் பிறந்தவன் நம்பாடுவான். அவன் பெருமாளை பற்றி ஏகாதசி விரதமிருந்து மறுநாள் துவாதசி என்று திருக்குறுங்குடி பெருமாளிடம் என்று பண் பாடுவான். கைசிக பண் என்றால் பாடுதல் என்று பேர். அந்த ராகத்தில் பாடுவான். அப்படி கார்த்திகை மாதம் ஏகாதசி முடிந்து துவாதசி அன்று பெருமாளை பாடுவதற்காக இல்லத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். வருகின்ற வழிபூரா காடு மலைகள். இந்த காடு மலையை கடந்து வரும்பொழுது ஒரு காட்டிலே ஒரு அரக்கன் வழிமறிக்கிறான். நீ யாரப்பா என்று கேட்டால், நான் பிரம்மராட்சசன், 10 நாட்களாக உணவு இல்லாமல் அலைகின்றேன். உன்னை பார்த்தவுடன் எனக்கு உணவு கிடைத்தது என்று சொன்னவுடன் நம்பாடுவான் சொல்கிறான், ராட்சசனே, நான் ஒரு அந்தணன் அல்ல. வேதம் சொல்லி தப்பிப்பதற்கு நான் பாடல் வகுப்பில் பிறந்தவன். நம்பாடுவான் என்ற பெயர். பெருமாள் மீது பக்தி கொண்டவன். நான் கைசிக ஏகாதசி விரதமிருந்து துவாதசி அன்று கைசிக பண்ணை பாடிவிட்டு வருகிறேன். என்னை விடு என்று சொன்னவுடன் விடமாட்டேன் என்று இறுக்கி பிடிக்கிறான். 18 விதமான சத்தியத்தை பண்ணுகிறான். நம்பாடுவான் இந்த சத்தியத்தை கேட்டு ராட்சசன் நம்பாடுவானை விடுகிறான். நம்பாடுவான் விடு என்று நேராக ஓடி வந்து திருக்குறுங்குடி பெருமாள் முன்பு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பெருமாள் முன்பு கைசிகை பண்ணை பாடப்போகிறான். உலகத்திலேயே கோவில் முன்பு தான் கொடிமரம் இருக்கும். பகவானுக்கு நேராக தான் கொடிமரம் இருக்கும். திருக்குறுங்குடியில் மட்டும் சற்று தள்ளியே கொடிமரம் இருக்கும். ஏன்னு கேட்டால், இவன் கோயில் உள்ளே செல்ல மாட்டான், வெளியிலே நின்று வாசிப்பதால் இவனுடைய பண்ணை கேட்க வேண்டும் என்பதற்காக வடிவழகை நம்பி என்ற பெருமாள் கொடிமரத்தை சட்டை தள்ளிப்போய் என்று சொன்னுடனே கொடிமரம் தள்ளி சென்று விட்டது. நம் பெருமாள் வடிவழகையை நம்பிய பெருமாள் அவனை பார்த்து, அவன் பண்ணைசையை பார்த்து ஆனந்தம் அடைந்து ஒரு கிழவன் வடிவத்திலேயே சென்று, அப்பா அந்த பக்கம் போகாதே, ஒரு பிசாசு இருக்கிறது, உன்னை உட்கொள்ளப் போகிறது என்று சொல்லி அவனை வேறு திசைக்கு அனுப்புகிறார். அவன் நம்பாடுவான் சொல்கிறான், நான் விஷ்ணு பக்தன், நான் அவனிடம் சத்தியம் செய்து விட்டேன், இன்று நான் அவனுக்கு உணவாக போகப் போகிறேன் என்று சொல்லி அவனிடம் செல்கிறான். அவனை பார்த்த ராட்சசன், என்னடா இது, நம்மளே தப்பிச்சே போவதான் பார்ப்பான், இவன் வந்துட்டானே என்று ஆட்சியிடமிருந்து, நீ என்ன காரணம், எதுக்காக சென்றாய் என்று கேட்கிறான். அவன் கைசிக புராணத்துடைய மகிமை பற்றி சொல்கிறான். அதில் வர தர்மத்தை பற்றி சொல்கிறான். இந்த தர்மத்தை எனக்கு கொடு, இந்த தர்மத்தை எனக்கு கேட்குறான். ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, எதற்காக நீ ராட்சசனாக ஆனாய் என்று கேட்கிறான். நான் சோமசர்மா என்ற அந்தணன் 5 நாட்கள் யாகம் செய்தேன். காம குரோதத்தால் யாகம் முடிவதற்குள் நான் மரணமடைந்து விட்டேன். நான் ராட்சசனாக அடைகின்றேன். இந்த ராட்சச ஜென்மத்திலிருந்து என்னை விடுபட வேண்டும் என்று, விடுவிக்க வேண்டும் என்று நம்பாடுவான் காலிலே சாஷ்டாங்கமாக விழுகிறான் அரக்கன். நம்பாடுவான் இந்த தானம் செய்வதை பார்த்து தேவர்களும் முனிவர்களும் கானகத்துக்கு வந்துவிட்டார்கள். நம்பாடுவான், இன்று நான் பாடிய கைசிக பண்ண தர்மத்தை உனக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி அவனை ராட்சச ஜென்மத்தை விடுவிக்கிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? பகவான் முன்பு மொழி, இனம் எதுவுமே கிடையாது. அவருக்கு பக்தி என்ற ஒரு சொல்லுதான் முக்கியம். நம்பாடுவான் பாணர் வகுப்பை சேர்ந்தாலும், அரக்கன் நந்தனர் வகுப்பை சேர்ந்தாலும், யார் யாருக்கு தர்மம் கொடுக்கிறார் என்பதை பகவான் நமக்கு பக்தி தான் நமக்கு சிறந்தது என்பதை நமக்கு காட்டுகிறார். இதுதான் நம்மாழ்வார் திருக்குறுங்குடி பெருமாள் அழகே சொல்கிறார். திருக்குறுங்குடி நம்பியை கண்டபின் சங்கினோடும் நேமையோடும் தாமரை கண்களோடும் செங்கனவாய் ஒன்றினோடும் சென்றதாம் நெசந்தே என்று சொல்கிறார். நம்மாழ்வார் என்ன சொல்கிறார்?
திருக்குறுங்குடி வடிவழகை நம்பியை பார்த்தவுடனே அவருடைய கண்கள், அவர் சங்கு சக்கரத்தோடு அவர் கண்கள் தாமரப்பு போல இருந்துதான், வாய் செவ்வாய் போல இருந்துதான். அதை பார்த்து நான் மயங்கி விட்டேன் என்று சொல்கிறார். அதனால தான் நம்மாழ்வார் எங்கேனேயோ அன்னமீர்கால் என்னை முனிவது நீர் நங்கள் கோலப் திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டவின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கினிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நஞ்சமே என்று நம்மாழ்வார் அழகாக திருக்குறுங்குடி நம்பிய திருக்குறுங்குடி நம்பிக்கை வடிவழகையை நம்பி என்று பெயர். இன்றும் கைசிக புராணத்தன்னைக்கு நாடகமாக ராட்சசனாக ஒருவரும், நம்பாடுவான ஒருவரும், கிழவனாக ஒருவரும் இருந்து அந்த கைசிக புராணத்தன்னைக்கு திருக்குறுங்குடி பெருமாள் கோவிலே நாடகமாக நாடுவார்கள். அந்த கைசிக புராணத்துடைய மகிமையை யாவன் வராக பெருமாள் சொல்கிறார். யாவன் ஒருவன் கைசிக புராணத்தை ஏகாதசி விரதமிருந்து மறுநாள் நம்ம சந்நிதியிலே கைசிக மகாமத்தை பண்ணி பாடுகிறானோ, யாவன் ஒருவர் கேட்கின்றார்களோ சுழ்ந்திருந்தே இருந்தவர் பல்லாண்டு என்று சொல்கிறார். அதனால் கைசிக புராணத்துக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு. எல்லா திவ்ய தேசங்கள்லையும் கைசிக புராணம் வாசிக்கப்படுவார். நம்ம திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் நம்ம ரங்கநாத சுவாமி கோவிலில் தான் கைசிக புராணம் காலங்காலமாக வாசிக்கிறது. அடியேன் 25 ஆண்டுகளாக, தந்தையார் காலத்திற்கு பிறகு 25 ஆண்டுகளாக கார்த்திகை மாதம் ஏகாதசி உபவாசம் இருந்து மன்னா துவாதசி என்று நம்ம அரங்கன் முன்பு மூலவர் ரங்கநாதர் உற்சவருக்கு அழகிய மணவாளன் என்று பெயர். அவர் முன்பு இந்த கைசிகை பண்ணை பாடுவேன். இந்த கைசிக புராணமானது வருகின்ற 2/12/2025 செவ்வாய்க்கிழமை அன்று துவாதசி வருகிறது. ஆனால் காலை 8 மணிக்கு நம்மளுடைய அரங்கன் முன்பு நான் இந்த கைசிகை பண்ணை பாடுவேன். பக்தர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அரங்கன் அருளையும் நம்பாடுவான் பக்தியின் பெற்று நீங்கள் பல்லாண்டு வாழணும். பெருமாளுக்கு பக்தி மட்டும் போராது, அவர் நாமத்தை சொல்லோ பக்தியோடு இருந்தால்தான் அந்த பக்தியை ஏற்றுக்கொள்வார். அறம்பொருள் இன்பம் என்று 3 நாம் தரலாம். வீடே பெறலாம் என்று யாரும் சொல்ல முடியாது. என்ன ஒருவர் கேட்டால், சுவாமி அறம்பொருள் இன்பம் 3 தரலாம், வீடே பெறலாமே என்று யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே மகான்கள்லாம் ஏன் கேட்டார், வீடே பெறலாம் என்று சொல்வதற்கு யாருக்குமே பூலோகத்தை தகுதி இல்லை. வீடு என்றால் நம் குடியிருக்கிறது கிடையாது. நம் குடியிருக்கிறது இன்று நம்முடையது, நாளை மற்றொருவருது. நல்ல வீடு பெறலாம் என்று சொன்னால் வைகுந்தம்தான் நல்ல வீடு. அதற்கு என்ன வழி? அதனுடைய நாமத்தை தான் சொல்லணும். நாடியில் நாதோறும் வாடா மலர் கொண்டு பாடியில் அவன் நாமம் வீடே பெறலாமே. கோயிலில் போய் சுவாமி கும்பிட்டா மட்டும் போகாது, அந்த பக்தி மட்டும் போகாது, நாமத்தை சொல்லி சுவாமி கும்பிடணும். நாமாவளியோடு பக்தி அளிக்கணும். அதற்கு உதாரணம் ராமாயணத்திலே அனுமனோட பக்தி காட்டார். ராம பானம் பெரிதா ராம நாமம் பெரிதா என்பதை காட்டுவதற்காக நாரத மகரிஷி ராமர் பட்டாபிஷேகம் நடக்கின்ற போது ஆஞ்சநேய சுவாமி எல்லோரையும் வரவேற்கிறார். நாரத மகரிஷி ஆஞ்சநேயனை கூப்பிட்டு விஸ்வாமித்திரர் மட்டும் வரவேற்காதீர்கள் என்று சொன்ன உடனே அவருக்கு ஏன் என்று கேட்கிறார். நான் சொல்வதை செய் என்று சொன்ன உடனே ஆஞ்சநேய சுவாமியும் விஸ்வாமித்திரை வரவேற்காமல் சென்று விடுகிறார். விஸ்வாமித்திரிடம் சென்று நாரதர், பார்த்தீரா உம்மை ஒரு குரங்கு அவமானப்படுத்தி விட்டது என்று சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் கோபம் என்று வெகுண்டென்று, ராமா என்னை ஒருவன் சபைகளை அவமதித்து விட்டான் என்று சொன்னோடனே ராமன் மரண தண்டனை என்று அறிவிக்கிறான். யார் என்று கேட்கிறார் என்று தெரியுமா? யாராக இருந்தாலும் மரண தண்டனைக்கிறான். அனுமான் என்று சொன்ன உடனே சபை ஸ்தம்பித்து விட்டது. அனுமான் இல்லை என்றால் ராமாயணத்தில் கதாபாத்திரங்களே இல்லை. உடனே அனுமான் அதை பற்றி கவலைப்படாமல் ராமர் முன்பு அமர்ந்து இருகரம் கூப்பி ராமா ராமா என்று சொல்லுகிறான். பிரம்மாஸ்திரம் அனுமானை சுற்றி விழுந்து மழுங்கி விடுகிறது. மழை நீர் மேலே வரும்போது கூறாக வரும், கீழே விழுந்தால் மழுங்கிவிடும். அந்த மாதிரி பிரம்மாஸ்திரம் அனுமானை சுற்றி வந்து மழுங்கி விடுகிறது. பிரம்மஸ்ரீ அஸ்திரத்தை ராமன் எடுக்கிறான். விஸ்வாமித்திரர், ராமா நில், உன்னுடைய நாமம் பெருசா பானம் பெருசா என்று பார்க்கின்ற பொழுது உன்னுடைய நாமமே சிறந்தது என்பதை அனுமான் நிரூபித்து விட்டான். நாமம்தான் கலியுகத்தில் ஒருவனுக்கு சிறந்த வழியை காட்டும் என்பதற்காகத்தான் ஆழ்வார்கள் நாடியில் நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடியில் அவன் நாமம் வீடே பெறலாமே என்று சொன்னார். இந்த இன்னொன்று இல்லாமல் இதே ஸ்ரீரங்கம் காவிரி கரையில் இதே பாணர் வகுப்பை சேர்ந்தவர் ஆழ்வாராக நியமிக்கப்பட்டிருக்கார் ரங்கநாதனார். அவர் பாணர் வகுப்பில் பிறந்தார்.
பன்னிசை பாடக்கூடியவர். காவிரி கரையில் வந்து ரங்கநாதனை பற்றி தினந்தோறும் பன்னிசையில் பாடுவார். இவர் பாடுவதை கேட்ட அரங்கன் அர்ச்சகரை அழைத்து அவரை பாடனை அழுத்திவாரும் என்று சொல்ல, அவனும் காவிரி கரையிலிருந்து வருகின்றான். அவனை யாரும் கோவிலுள்ளே விடமாட்டார்கள். ஏன்னா பட்டியலத்தை சேர்ந்த என்பதால் அவன் அரங்கன் முன் வந்தோடனே அரங்கன் வாரும் திருப்பான் ஆழ்வாரே என்று அழைக்கிறாராம். உடனே மகிழ்ந்து கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவு என்று சொல்லி அரங்கன் திருவடியில் ஐக்கியமானாரா. இன்னைக்கும் 12 ஆழ்வாரில் திருப்பான் ஆழ்வார் என்ற ஒரு ஆழ்வார் இருக்கிறார். பெருமாள் முன்பு ஜாதி முக்கியமில்லை, மொழி முக்கியமில்லை, இனம் முக்கியமில்லை, பக்தி ஒன்றும் அவருடைய நாமமும் பக்தியும்தான் அவருக்கு சிறந்தது என்பதை காட்டுகிறார். அதனால் இந்த கவிசை புராணம் 2/12/2025 செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு நம்ம சன்னதியில் வாசிக்கிறேன். எல்லோரும் வந்து இந்த கைசிக புராணத்தை கேட்கணும். வராக பெருமாள் சொல்கிறார், யாவன் ஒருவன் சன்னதியிலே வந்து துவாதசி அன்று, கார்த்திகை மாதம் துவாதசி அன்று நம் முன்பே கைசிக புராணத்தை படிக்கிறானோ, யாவன் ஒருவர்கள் கேட்கிறார்களோ சூழ்ந்திருந்தேர்ந்தவர் பல்லாண்டு என்று சொல்லிட்டார். எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் பெறணும் வேண்டி நான் ரங்கநாதனை பிரார்த்திக்கிறேன். எல்லோரும் சுபிக்ஷமாக இருக்கணும். நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்.